பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறதாம், ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் நீதிமான்? ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவன், அவருடைய பிள்ளையாய் மாறினவன், அவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவன், அவருக்காக வாழ்கிறவன், அவருக்காக உழைக்கிறவன், அவன் நீதிமான். அவன் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அருமை தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் வாசஸ்தலம் ஆசீர்வாதமாயிருக்கும். மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.